கிருபையின் பொறுமை முடித்தாரே சர்வீஸ்வரனாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி சிறுவனத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம், அன்பு, பழி முதலிய சகல கிரமங்களுக்கு பரிகாரமாக பத்திராசனுடைய மாறாத சமாதானத்தையும் சாது அமெரிக்கத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு நன்மை நாதரே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, யோவான் 6:51 வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. இதோ வானிலிருந்து நமது மத்தியிலே இந்த மணலூர் அன்னை ஆலயத்திலே இந்த அன்னையினுடைய திருவடிகளிலே நமது மத்தியிலே நமக்கு முன்னால் இந்த கருணை தெய்வம் இறங்கி வந்திருக்கிறது. பிலிப்பியர் 2:6 கடவுள் தன்மை விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமை தன்மை கொண்டு மனிதருக்கு ஒப்பானார். இயேசுவே, நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடியவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாம் ஆராதிப்போமா? உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா, உம் வல்லமை மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் அன்பே மேலானது. இறைவா, உம் அருளே மேலானது. உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உமது வார்த்தைகள் மேலானது, வல்லமையானது. ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஒரு வார்த்தை குணமளிக்க கூடியது, ஒரு வார்த்தை நலம் தரக்கூடியது, ஒரு வார்த்தை வல்லமையானது. ஆண்டவரே, ஆண்டவரே,
ஆண்டவரே இயேசுவே, ஒரு வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வளிக்கின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கூடாரத்திலே இதோ இந்த இடத்திலே உமக்கு முன்னால் இருப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனந்த பெருமூச்சு விடுகிறோம். எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு தாயினுடைய கருவறையிலே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ, ஒரு தாயினுடைய கரங்களிலே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறதோ, அதே போல ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலே நாங்கள் நீர் உம்மோடு இருப்பதிலே நாங்கள் அந்த மகிழ்ச்சியை பெறுகிறோம், அந்த மன நிம்மதியை பெறுகிறோம், அந்த பாதுகாப்பை பெறுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களுக்கு தீய சிந்தனைகள் இல்லை, மனபாரங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, வலிகள் இல்லை, உடல் வியாதிகள் இல்லை. ஆண்டவரே நீர் மத்தியிலே இருக்கிற உமது கரத்திலே நாங்கள் தவழும் குழந்தையாக இந்த நேரத்திலே இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இதை பாதுகாத்ததற்காக நன்றி, இதை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனைவரும் திருப்பாடல் 23 நாம் தியானிப்போம். எல்லோரும் திருப்பாடல் 23 எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 23 எல்லோரும் என்னோடு இணைந்து மெதுவாக வாசியுங்கள். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இயேசுவே, நீர் எங்களுக்கு ஆயராக இருக்கிறீர், நாங்கள் உமது மந்தையாக இருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கின்றேன், எங்களை வழிநடத்துகின்றேன், எங்களுடைய தேவையை நிறைவு செய்கின்றேன், எங்களுடைய பசியை ஆற்றுகின்றேன், எங்களுடைய புண்களை ஆற்றுகின்றேன், நோய்களை சுகப்படுத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பராக இருக்கிறீர். என் மெய்ப்பர் நீதானையா, எனக்கு குறையே இல்லை. படிங்கள். என் மெய்ப்பர் நீதானையா, எனக்கு குறையே இல்லை. என் மெய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. எனக்கென்றும் குறையே இல்லை. பசும் புல்வெளியிலே நீர் என்னை நடத்தினீர், என் தாகம் தீர்த்து என்னை வழி நடத்தினீர். பசும் புல்வெளியிலே நீர் என்னை நடத்துகின்றீர், தாகம் தனித்தெறி நடத்துகின்றீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, நீங்கள் ஆயராக இருக்கிறேன், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் ஆடு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளையாக ஒரு முன்னிலை இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். எங்களுடைய மனபாரங்கள், கவலைகள், நாங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது எதை பற்றியும் கவலைப்படவில்லை, மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக இருக்கிறது. ஏனெனில் ஆயன் அந்த ஆட்டை பார்த்துக் கொள்வார். ஆபத்துகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அந்த ஆடு அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை உங்கள் கண்கள் முன்னால் உருவகித்துக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான ஆட்டுக்குட்டியை, உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்டுக்குட்டியை உங்கள் கண்களுக்கு முன்னால் உருவகித்துக் கொண்டு அது நடந்து செல்வதை அப்படியே நீங்கள் உங்களுடைய கற்பனையிலே அப்படியே ஓடப்படுங்கள். ஒரு அருமையான உங்களுக்கு பிடித்த ஆட்டுக்குட்டி அப்படியே அது புல்வெளி மீது நடந்து செல்லுகிறது பாருங்கள். அதை நீங்கள் தடவி கொடுக்கிறீர்கள், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு சந்தோஷமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் ஆயர் இருக்கிறார். அந்த ஆடை மேய்ப்பதற்கு ஆயர் இருக்கிறார். எனவே நாமும் ஆண்டவர் கரங்களிலே இருக்கக்கூடிய ஆடு போல இருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டிகளை போல மகிழ்ச்சியாக
உற்சாகமாக மன நிம்மதியோடு கவலை எல்லாம் மறந்து இந்த நேரத்துல ஏதோ ஆயனாக இருக்கக்கூடியவர் நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் பாருங்க. எனவே நமக்கு எந்த கவலையும் இல்லை, மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு இருப்போம். வேதனையோ வலியோ நெருக்கடியோ குடும்ப பாரமோ எதுவுமே நம்மை அட்டாது. எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆயன் நிறைவு செய்வார். தொடர்ந்து வாசிங்கள். எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எங்கேற்கும் அச்சிலே. ஆட்டுக்குட்டிகளை பிற விலங்குகள் சீண்ட நேரிடலாம். ஆட்டுக்குட்டிகள் பிற விலங்குகள் அதனுடைய உயிரை பறிக்க தேடலாம். ஆனால் அந்த ஆயன் அவரோடு இருக்கிறார். எனவே நம்மை நமது உயிரை பறிக்க தேடலாம், நம்மை தீங்கு செய்ய காத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். நம்மை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்க எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே தீங்கிற்கும் நாம் அஞ்சினேன். தொடர்ந்து வாசிங்கள். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள், என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எங்களை தேற்றவில்லை என்றாலும் ஆண்டவரே உமது கோலும் நெடுங்கழியும் தேற்றுகிறது. ஒரு வார்த்தை எங்களுக்கு தேற்றுகிறது. ஆண்டவரே, ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. இடர் வரும் பொழுதோ நெருக்கடி வரும் பொழுதோ துன்ப நேரத்திலே தோல்விகள் விரக்திகள் பரவாயில்லை. எங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு இல்லாமல் போகலாம், ஆறுதல் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உமது வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களை தேற்றுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 6வது வசனம். உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இதை விட வேற என்ன வேண்டும்? ஆண்டவரை மோன்றிருக்கும் பொழுது நீங்கள் வாழ்நாளெல்லாம் அருள் நலம் வளமை வல்லமை ஆசீர்வாதம் பொங்கி ஓடுகிறது. உமது இல்லத்திலே நாங்கள் நெடுநாள் வாழ்ந்திருப்போம். ஆண்டவரே, தாயின் கருவறையிலே தாயின் மடியிலே தவழ்கின்ற குழந்தை போல ஒரு மேய்ப்பனுடைய கைவசம் இருக்கின்ற ஆடுகளை போல நாங்கள் இருக்கிறோம். ஐயா, எங்களை இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை புகழ்ந்து நாம் ஆராதனை பாடலை பாடுவோம். பக்கம் 478, பக்கம் 478.
தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் தாரும். நல்ல குடும்ப சமாதானம், நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல நினைத்த காரியங்களில் வெற்றி மற்றும் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை தார மாட்டவரை நல்ல உடல் ஆன்ம சுகம் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு, இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு அனைவருக்கும் ஒரு மாற்றமும் ஒரு வல்லமையும் இன்று பெற்று பொழிந்து பணி நடத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே நன்றி. இயேசுவே உன்னை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே.
ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு காலத்திலே நாம் இன்று ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். அத்தோடு ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக இருந்து திருத்துதர்களாக புனிதர்களாக மாறிய பிலிப்பு யாக்கோபினுடைய திருவிழா நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த அன்னையுடைய பாதத்திலே நாம் இந்த நாள் நமக்கு ஒரு பொன்னான மகிழ்ச்சியான நாளாக மாற நாம் செபிப்போம். அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான வரங்களாலும் நலங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று செபிப்போம். நல்ல உடல் ஆன்ம சுகம், நல்ல நினைத்த காரியங்களிலே வெற்றி, நல்ல குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப சமாதானம், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், நல்ல கல்வி வளர்ச்சிகள், எல்லாவற்றிலும் நாம் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் எனவும், வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்புகள் மற்றும் பொல்லாத வியாதிகள், ஆவிகள், தீய சக்திகள் அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் இறைவன் அன்னை மரியாள் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது லெவன்சன் ஜோசப் சகாய் ஆனந்தி ஜோதி திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், ராஜன் செல்வராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிரான்சிஸ் லூர்ன் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், புஷ்பராஜ் பெர்லின் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், விக்டர் அந்தோனிமுத்து, அந்தோணியம்மாள், அம்ப்ரோஸ் பவுல் மேரி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செல்வராஜ் ஹேமலதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜார்ஜ் ஆனந்தி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜெயஸ்டா சகாய் மேரி இவர்கள் திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், அந்தோனி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜேக்கப் ஜெயபால் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், காட்வின் இருதய புனிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல குழந்தை செல்வம் வேண்டியும் நிக்சன் செல்வி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நிர்மலா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அருள் சாந்தி குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ரோஸ்னா தேவ் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் கலைத்து செல்வாராக. Cristo,
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டுதலால் உம்முடைய திருமகளின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேச்சை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுவீரோம். முதல் வாசகம். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அவர்களின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கம் 78, பக்கம் 78.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 6 தொடக்கம். இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் தந்தை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி விடுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது திருத்தூதர்களான புனித பிலிப்பு யாக்கோபினுடைய திருவிழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுகிறது. புனித பிலிப்பு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? குதிரை மீது பிரியமுடையவர் என்பது பொருள். ஃபீலியா என்றால் கிரேக்கத்திலே அன்பு என்று அர்த்தம். லவ், அன்பு என்று அர்த்தம். இந்த பிலிப்பு கலிலேயாவிலே உள்ள பெத்சாயிதா என்ற ஒரு கடற்கரை கிராமத்திலே தோன்றியவர். யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே இந்த பிலிப்பினுடைய சம்பவங்கள், நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார். மற்ற நற்செய்திகளிலே மற்ற நற்செய்தியாளர்கள் இவரை பற்றி அதிகமாக சொல்லவில்லை. யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். சரி, அப்போ ஆண்டவர் இயேசு இந்த பிலிப்பை அழைக்கின்றார். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே பிலிப்பு என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவரை பின்பற்றுகிறார். ஆண்டவர் இயேசு முதல்ல அழைச்சது யாரெல்லாம்? பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார். கடலில் அவங்க வலை வீசி கொண்டிருக்கும் பொழுது அவங்க 2 பேரையும் அழைக்கிறார். அதுக்கு பிறகு 3ஆவதாக தான் இந்த பிலிப்பை அழைக்கின்றார். அப்ப பிலிப்பை நேரடியாக அழைக்கிறார். ஆனா அவங்க 2 பேரும் எப்படி, உங்களை நான் எப்படி சொல்றாரு, மனித பிடிப்பதாக மாற்றுவேன் அப்படின்னு மறைமுகமாக அழைக்கிறார். அவங்க 2 பேரும் கடல்ல வலை வீசி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க மீனை பிடிச்சது போதும், மனுஷங்களை பிடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா பிலிப்பை என்ன சொல்றாரு? என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு நேரடியாக அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு ஏற்று உடனே செவி சாய்த்தவராக பிலிப்பு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி ஆண்டவருடைய நண்பராக மாறுகிறார். இந்த அழைப்பு விடுத்த உடனே என்ன செய்யறாரு? இயேசுவை பற்றி அவருடைய ஃப்ரெண்டு, நண்பர் யாரு? நத்தனேயல்கிட்ட போய் இத பற்றி பேசுறாரு. இப்படி இயேசுங்கிற ஒருத்தரை பார்த்தாங்க, என்ன கூப்பிட்டாரு, இயேசுவை பற்றி இவரிடம் அறிமுகம் செய்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, நீங்க அந்த பகுதியை வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44 48 வரை உள்ள பகுதி வாசிங்க. 44. பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் ஊரையை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை பார்த்து இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நத்தனியேல்கிட்ட போய் சொல்றாரு, அதாவது மறைநூல்ல சொல்லப்பட்டவரை என்ன
விவிலியத்திலே சொல்லப்பட்ட அந்த இறை வாக்கினரை நாங்கள் கண்டு கொண்டோம். அப்ப இயேசுவை பற்றி சொல்றார். தொடர்ந்து நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர். நாசரேத் அந்த யோசேப்புடைய மகன் தான் இயேசு அப்படின்னு சொல்லி இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த இறை வாக்கினரை நாங்க கண்டோம், நாங்க பார்த்தோம் அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதற்கு நத்தனியேல் என்ன சொல்றாரு? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? நாசரேத்தில இருந்தா அவர் நாசரேத்தில இருந்து நல்லது வர முடியுமா அப்படிங்கிறார் என்று கேட்டார். உடனே பிலிப்பு அவரிடம் பிலிப்பு என்ன சொல்றாரு? வந்து பாரும், வந்து பாரும் என்று கூறினார். அப்போ ஒரு திறந்த மனதுடன் என்ன பண்றாரு? நேரடியாக, அதாவது சந்தேகம், உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பாரும் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைக்கிறார். இந்த பிலிப்பிடம் இருந்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, இயேசுவை தான் அறிந்தது மட்டுமல்லாமல் பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். சரியா? பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதான் ஒரு அருமையான ஒரு நல்ல பண்பு. அப்போ நாம சிந்திப்போம், நாம இயேசுவை அறிந்திருக்கிறோம், ஆனா பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா? பிறருக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கிறோமா? நமது நண்பர்கள், நமக்கு தெரிந்த பெரிய பெரிய பிரபலங்கள், அவர்களே நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம். நம்ம அம்மா அப்பா இதான் எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்து வைக்கிறோம். ஆனா இயேசுவை நாம அறிமுகம் செய்து வைக்கிறோமா? இல்ல. வா இயேசுங்கிற நான் பாக்குறேன், கோயில் போவோம், கோயில் கூட்டு போறோமா? சனிக்கிழமை வா, மாறாவது பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி நாம அப்ப நமது நண்பர்களிடம், நமக்கு தெரிந்தவர்களிடம் நாம் இயேசுவை, நமது அன்னை மரியாதை அறிமுகம் செய்ய வேண்டும். நான் அறிந்தால் மட்டும் போதாது, பிறரையும் அறிய செய்ய வேண்டும். வந்து பாருங்க, வந்து பாரு அப்படின்னு. அப்போ இயேசு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு சொல்லல, வந்து இயேசு யாருங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்க. அதே போல இயேசுவை நாம மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும் போது என்ன செய்யணும்? அவங்களை கோயிலுக்கு கூட்டு வந்துடணும். இயேசுக்கு நம்ம பிரசங்கம் வைக்கிறத விட, வா நீ வந்து பாரு, நற்கருணை ஆண்டவர் முன்னால வா, நற்கருணை ஆராதனை இருக்கிறது, எல்லா சனிக்கிழமை வா உட்காரு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வந்து அனுபவிக்கும் போதுதான் நாம அவரை கற்றுக்கொள்ள முடியும். எனவே நான் இயேசுவை அறிந்து பிறரை நான் அறிமுகப்படுத்துகிறேனா, அவர்களை ஆண்டவருக்கு அருகிலே அழைத்து வருகிறேனா என்பதை நாம் சிந்திக்க அழைப்பு விடுகிறார். அடுத்து பாருங்க, இந்த பிலிப்பு ஒரு யதார்த்தமாக, ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் திறந்த மனதுடன் பேசக்கூடியவர். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது. நீங்க இப்ப இவ்வளவு 4000 ஆண்கள் இருக்காங்க, இவ்வளவுக்கு எப்படி நீர் உணவளிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஒரு யதார்த்தமாக உண்மைதான், ஒரு 2 அப்பத்துண்டு இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேருக்கு எப்படி உணவளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறந்த மனதுடையவராய், ஒரு கள்ளங்கபடமற்றவராய், ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடியவராக இருக்கின்ற ஒரு மனநிலையை இவரிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை வாசியுங்கள். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். எருசலேம் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு கிரேக்கர்கள் சிலர் வர்றாங்க. இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, கலிலேயாவில் பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்கிறாங்க. பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து, பிலிப்பு அந்திரேயாவிடம் வரார். அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவிக்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரி, இப்போ பாருங்க, இந்த ஒரு நிகழ்வுல இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள் வராங்க. வந்த உடனே இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அவரை பார்க்கணுமா, ஒண்ணு நமக்கு விருப்பம் இல்லைன்னா அவரெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யார நீங்க போய் பாத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இயேசு பார்க்கணுமா, வாங்க நான் உடனே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே கூட்டிட்டு போயிடுவோம். நம்ம ரொம்ப அவசரமாக செயல்படுவோம். ஆனா இங்க பாருங்க, இவர் ரொம்ப அவசரம் இல்லாம ரொம்ப ஒரு முதிர்ச்சி நிறைந்த உள்ளத்தோட நல்ல ஒரு பண்போடு நடந்து வருகிறார். உடனே என்ன பண்றாரு? அந்திரேயாட்ட போய் பேசுறாரு. அவருடைய நண்பர் அந்திரேயாட்ட போய் பேசி 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு அவங்க இயேசுகிட்ட போய் பேசி அது பிறகு என்ன நடக்கணுமோ அதை பார்க்கறாங்க. அப்ப பாருங்க, ஒரு சில காரியங்கள் நமது உள்ளத்துல தோணுது. யாராவது நம்மகிட்ட சில விஷயங்கள் கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே கடப்படப்படன்னு இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானம் தேவை.
வாழ்க்கையில நிதானம். அடுத்து நம்மளால முடிவெடுத்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஒரு 4 பேருக்கு நாம சில விஷயங்கள் என்ன செய்யணும், கலந்து ஆலோசித்து செய்யணும். குடும்பத்துல கணவன் ஒண்ணு நினைக்கிறார், உடனே எடுத்து கொடுத்துடக்கூடாது. நினைக்கிறத உடனே மனைவிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கணும். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, எங்க படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதே போல நம்ம எல்லா இடத்துலயும் அப்படிதான். இந்த கலந்து ஆலோசிப்பதுங்கிறது கிடையாது. நான் இந்த திருவிழாவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்திட்ட கலந்து ஆலோசிக்கிற தன்மை கிடையாது. நம்மளே முடிவு பண்ணி நம்மளே சில நேரத்துல எல்லாத்தையும் பேசணும். இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அப்போ ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு சமூகம் எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நம்மளுடைய கருத்துக்கள் கலந்து ஆலோசிக்கும் பொழுது என்னாவது அது இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் புறப்படுகிறது. அப்ப நாம இந்த காரியத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்ப மக்கள்கிட்ட நாம சில நேரங்கள்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய நினைக்கிறோம்னா அதை கலந்து ஆலோசித்து செய்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு நிறைவான பண்பு கொண்டவர். அடுத்ததாக திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 26 இருந்து 39 வரை உள்ள பகுதிகளை நாம் பார்த்தால் எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவருக்கு இவர் நற்செய்தி அறிவிக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து அவரை மனம் மாற்றுகின்றார். இப்படி கடைசியிலே தனது பணியை செய்த பிறகு இவருடைய 4 பிள்ளைகள், மகள்கள், பெண் பிள்ளைகள், அவர்களையும் இறைவனுக்கென அர்ப்பணிக்கின்றார். திருத்தூதர் பணிகள் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். திருமணமாக 4 பெண் மக்கள் இருந்தன. அப்ப அவங்களையும் இறைவாக்கு பணிக்கு, தனது பிள்ளைகளையும் இறைவாக்கு பணிக்கு அமர்த்துகின்றார். ஒருமுறை இந்த பிலிப்பினுடைய வாழ்வில் நடந்த ஒரு புதுமை. ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசு போயிட்டார் அப்படிங்கிறதுனால மக்கள் யாரை வழிபடணும்னு தெரியாம ஒரு கருநாகத்தை தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த பிலிப்பு அங்கு இது தெய்வம் அல்ல என்று கூறி சிலுவையை கையில் எடுத்து அந்த கருநாகத்தை விரட்டி அடைக்கின்றார். உடனே அந்த கருநாகம் தன்னுடைய விஷத்தை அந்த மக்கள் மீது பீச்சியது. பல பேர் இறந்தார்கள். உடனே இந்த பிலிப்பு ஜெபம் செய்து இறந்த அனைவரையும் உயிர் பெற்றல செய்தார். இதுதான் நம்முடைய வாழ்வில் நடந்த ஒரு பெரிய சம்பவமாக இருந்தது. அதன் பிறகு அவர் உண்மை கடவுளை இயேசுவை பற்றி அறிவித்து அங்கு சிறப்பாக அவர் தனது பணிகளை அவர் செய்கின்றார். இதனால் அவர் பல இடங்களிலே போதிக்கிறார். பிரிச்சியா, ஏரோபாஸ் போன்ற இடங்களிலே பல இடங்களிலே இயேசுவை பற்றி அறிவித்து கடைசியிலே கல்லால் எறியப்பட்டு சிலுவை சாவு அடைந்து ஆண்டவர் இயேசுக்காக உயிரையே இவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் இந்த நாளில் விழா கொண்டிருக்கக்கூடிய புனித யாக்கோபு, திருத்தூதர் யாக்கோபு. இவருடைய பெற்றோர்கள் அல்பேயு சலோமி. இவருடைய பிள்ளைதான் புனித யாக்கோபு. இவர் யூதா தந்தையினுடைய உடன் பிறந்தவர். ஆண்டவர் இயேசுவுக்கு இவர் சொந்தக்காரர். இவரின் தாய்க்கும் யாக்கோபுடைய தாய்க்கும் இயேசுவின் தாய்க்கும் அக்காள் தங்கை முறை. சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவராக இருந்தார். இவர் எருசலேம் நகரின் முதல் ஆயராக யாக்கோபு இருந்தார். திருத்தூதர் பணிகள் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். யூத மரபுகளை காத்து எருசலேம் ஆலயத்தையும் திருப்பணிகளையும் திறம்பட அவர் சிறப்பாக செய்தார். அப்போது ஏரோது அக்ரிப்பா பயங்கரமான கொடுமைகளை இவருக்கு கொடுத்தார். அதையெல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். இவர் இயேசுடைய விண்ணேற்புக்கு பிறகு சிறப்பாக இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னாள் இவருக்கு யாக்கோபுக்கு பல இடங்களிலே காட்சி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பவுல் இதை நாம் குறிப்பிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர்கள் யாரும் தோன்றினார். அப்ப யாக்கோபுக்கு தனிப்பட்ட விதத்திலே இயேசு காட்சி கொடுக்கின்ற ஒரு வரத்தை இவர் பெறுகிறார். மேலும் பவுல் மனம் திரும்பிய பிறகு 3 ஆண்டுகள் கழித்து பேதுருவுடன் எருசலேம் வருகிறார். மனமாற்றம் அடைந்து பவுல் வந்த பிறகு பொதுவாக இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்.
அப்படி யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் யாக்கோபு தான் இருகரம் விரித்து பவுலடியாரை வரவேற்றார். அடுத்து இந்த யாக்கோபு செய்த ஒரு பெரிய காரியம், யூத பொது சங்கத்திலே ஒரு பெரிய சிக்கல் வந்தது. என்ன சிக்கல்? புற இனத்து மக்கள், புற இனத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள், புற இனத்து மக்கள், அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவங்களுக்கு மீட்பு உண்டு. அப்போ இது யூதர்களுக்கு உள்ள சட்டம். யூதர்கள் மீட்பு பெற வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆனா புறவனத்து மக்கள் அங்கிருந்து அவங்க மனமாறி யூத சமூகத்துக்கு வந்தால் அவங்களுக்கு ஏன் நம்ம தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒரு அருமையான ஒரு முடிவை கொடுக்கிறார். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். திருத்தூதர் பணிகள் 15:19. எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுத்தல் ஆகாது. அப்போ சட்ட ஒழுங்குகள் இருக்கட்டும். ஆனா அவங்க புதிதாக பிற இனத்து மக்கள் புதிதாக கடவுளை அறியறதுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு விருத்த சேதனம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சட்டங்களை போடுறதை விட அவங்களுக்கு வேண்டாம், அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்களை விட்டுருவோம். கடவுளை நம்பினாலே போதும், இயேசுவை நம்பினாலே போதும், விருத்த சேதனம் சட்டங்கள்லாம் அது ஒரு பெரிய இது இல்லை என்று ஒரு அருமையான ஒரு முடிவை கொடுத்தவர் புனித யாக்கோபு. பரிசேயர்கள் இயேசுவை மறுதலித்து விட வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்துகிறார்கள் யாக்கோபை. ஆனால் அவர் கேட்டபாடில்லை. அவர் இயேசுவை பற்றி அதிகமாக போதிக்கிறார். எனவே இவர் கல்லால் எறியப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இவர் எழுதிய திருமுகங்கள், இவர் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. யாக்கோபு திருமுகம் நாம பார்க்கிறோம்ல, யாக்கோபு 5ம் வெகு சிறப்பான அருமையான வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது. பிறர் அன்பு, சகோதர அன்பை பற்றி சொல்லி காட்டுகிறது, நாவடக்கத்தை பற்றி, அதே போல விசுவாசத்தின் ஆற்றலை பற்றி சொல்லி காட்டுகிறது, அமைதியை நிலைநாட்டை எடுக்கும் முயற்சி, அதே போல பிறருக்கு உரிய மதிப்பை கொடுத்தல், அது அவளை ஜெபத்தில் பற்றுறுதியோடு இருத்தல் போன்ற பண்புகளை எல்லாம் சிறப்பாக இவருடைய இந்த திருமுகத்திலே நாம் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேரிடமிருந்தும் தனிப்பட்ட பண்பு நலன்களை நாம் இந்த நாளிலே நமதாக்கி கொள்ள ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்னை மரியாளுடைய நாளிலே நாம் இருக்கின்றோம். நாம் திருத்தந்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டது எந்த இடம்? மேரி மேஜர் மாதா கோயில்ல தான் திருத்தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாட்டிகான் நகரம், அதுலதான் எல்லாரும் அடக்கம் செய்யப்படுவார்கள். வாட்டிகான் நகரம் பேதுரு பேராலயத்துல அங்கதான் அடக்கம் செய்யப்படுவாங்க எல்லா திருத்தந்தைகளும். அதான் அவங்களுக்கு மதிப்பு, அவங்க அங்க இருக்காங்க, அதான் அவங்க இருக்கக்கூடியது. ஆனால் இவர் சுற்றி எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்து விட்டு முற்றிலும் மாறுபட்டவராய் மாதா கோயில நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் இறுதி விருப்ப ஆவணத்திலே அவர் எழுதி வைக்கிறார். அப்ப மேரி மேஜர் பேராலய பசிலிக்கா ஏறக்குறைய அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஏன் அதை தேர்ந்தெடுத்தார்? அப்படி என்ன மாதா மீது அவ்வளவு பக்தி? அது ஒரு மாதா கோயில், என்ன மாதா கோயில். அதுல அவர் திருத்தந்தை ஆன உடனே அவர் ஜெபம் செய்த முதல் கோயில் அதான். திருத்தந்தைக்கு 4 கோயில்கள் இருக்கிறது. பேதுரு கோயில், பவுலடியார் கோயில், இன்னும் நாத்தரன் பேராலயம், இது மாதா கோயில், 4. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மாதா கோயிலாம் இவர் தேர்ந்தெடுக்கிறார். அதுபோல தனது வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் இந்த மாதாவிடம் ஜெபம் செய்துவிட்டுதான் வருவார். அதே போல மருத்துவமனையிலே அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். நுரையீரல் தொற்றினார். அவர் சுகம் பெற்றார். சுகம் பெற்று திரும்பி வந்த உடனே அந்த மாதா கோயில தான் எனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் தனது வாட்டிகான் நகரத்திற்கு அங்கு செல்கின்றார். அப்படி இவர் தனிப்பட்ட ஒரு பற்று கொண்டிருந்தார். இந்த மாதா கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சம் இருக்கிறது. லூக்கா, புனித லூக்கா அவர் வரைந்த மாதா படம், பனி மாதா படம், பனிமை மாதா என்று சொல்லுகிறார்கள். அது அங்கு இருக்கிறது. அது அந்த படத்திற்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறது. திருத்தந்தை 1ஆம் கிரகோரியார் அந்த உரோமையிலே பனி பிரதேசம், பனி காலத்திலே பெரிய கொள்ளை நோய் வந்தது. அதாவது கொரோனா போல ஒரு கொள்ளை நோய். கொரோனா அதே போல எல்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தாக மடிந்தார்கள்.
அப்ப அந்த நேரத்துல இந்த லூக்கா வரைந்த இந்த மேரி மாதா கோயில் இருக்கக்கூடிய இந்த மாதா படத்தை எடுத்து பெரு வீதிகளிலே அந்த மாதா படத்தை வைத்துக் கொண்டு வலம் வருகிறார். வலம் வரும் பொழுது அந்த ரோம் நகர மக்கள் அனைவருமே இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுகம் பெற்று மிகவும் அருமையானவர்களாக மாறினார்கள். எனவேதான் அந்த மாதா படம் அந்த கோவில் ரோமாபுரி நகர மக்களினுடைய பாதுகாவலி என்று அழைக்கப்படுகிறார். பணி மாதா என்று அருமையாக. எனவே இந்த மாதா படத்தில் முன்தான் அடிக்கடி திருத்தந்தை அவர்கள் ஜெபம் செய்து ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவை அன்னை மரியாள் சூசேப்பர் குழந்தை பெற்றெடுத்த உடனே அங்க எதுல கிடத்துனாங்க? ஒரு மாட்டு தொழுவத்துல மாட்டு தீவன தொட்டியில கிடத்துனாங்க. தீவன தொட்டியில கிடத்துனாங்க. அப்ப அந்த கொட்டில் அது திருப்பண்டமாக இந்த ஆலயத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேரி மேஜர் பேராலயத்தில் தான் பசிலிக்கா அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு புனித எரோனிமுஸ் விவிலியத்தை மொழிபெயர்த்தவர். இன்னைக்கு தமிழ்ல நாமெல்லாம் பைபிள் படிக்கிறோம், அவருடைய வார்த்தையை இது பண்றோம் அப்படின்னா எரோனிமுஸ். அப்ப எரோனிமுஸ் அவருடைய கல்லறையும் அங்குதான் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. இப்படி இந்த மாதா கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்கிறது என்றால் மாதா எப்பொழுதும் நமது அன்னையாக இருக்கிறார், நமது பாசமிக்க தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே நாமும் இந்த அன்னையினுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த அன்னை நம்மை எப்பொழுதுமே மகிழ்விப்பார், எல்லா வளங்களையும் நலன்களையும் பொழிவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். பக்கம் 103, பக்கம் 103. நான் வந்தேன் கமல பாதம் சரணடைந்தேன். காணிக்கையாக நான் வந்தேன் கமல பாதம் சரணடைந்தேன். ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே. காணிக்கையாக நான் வந்தேன் கமல பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பி, யாக்கோபு ஆகியோருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் தூய மாசற்ற வாழ்வு நடத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் உழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் கடலாயிற்று. ஆகவே வாழ்ந்தவர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவதாக. அவர் பாடுபட உலகம் கழிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தேவின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பதற்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு போடுகிறோம். உம் திருமுடிச்சு உமக்கு ஊழியமுறையை தகுந்தவில் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் பங்கோடு எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்ந்துடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஸ்டீபன் எல்லா திருநிலைகளாய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழுந்தோக்குடன் தூய்மையோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழிமுறையை சொல்லணும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகோதவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கெடுத்து அருள் பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து மரபருடைய மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரையும் எல்லாம் இறைவன் ஆகிய தந்தையே தூய ஆவியாரின் மத்தியில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிபட உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றனர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருமணத்தை காத்திருக்கிறார். பக்கம் 193, பக்கம் 193. இந்த புனித
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கண்ணியான புனித மரியாளின் வணக்க நாளில் மகிழ்ச்சியுடன் நாங்கள் அதே அன்னை மரியாதை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவினை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடம் எம்மை அழைத்து செல்லும்